Okay, on the whole of total income you will be paying 30% flat rate. So this is a new concept. இப்போ என்னன்னா இப்போ அந்த 5 கேட்டகரிக்கு என்ன டேக்ஸ் ரேட் என்ன சர்சார்ஜ் எல்லாமே பார்த்துட்டோம். வாட் இஸ் அ மார்ஜின் ரிலீஃப். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ்க்கு த ரேட் வில் சேஞ்ச், பட் த சர்சார்ஜ் கான்செப்ட் மார்ஜின் ரிலீஃப் கான்செப்ட் வில் நாட் சேஞ்ச். அதே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இஃப் த ஃபர்ம் இஸ் ஏர்னிங் 1 lakh as profit, what will be the tax? 30,000 அவ்வளோதான். ப்ளஸ் செஸ் வரும் 4% வரும். ஓகே, சேம் ஸ்பெஷல் ரேட் வில் கண்டினியூ ஃபார் ஃபர்ம், எல்எல்பி ஆர் லோக்கல் அத்தாரிட்டி. ஓகே, சர்சார்ஜ் வந்து இங்கே டிஃபர் ஆகும். என்னென்னா வாட் இஸ் த சர்சார்ஜ் ஃபார் ஏர்லியர் ஸ்லாப் ரேட் வந்து உங்களுக்கு என்னென்ன இருந்துச்சு 50,1,2 ஃபார் டிஃபால்ட், 50,125 ஃபார் ஆப்ஷனல். இங்கே அப்படி கிடையாது, வெறும் 1 crore தான். 1 crore மேலே இன்கம் போச்சுன்னா ஒரே ரேட் 12% சர்சார்ஜ். 12% will be the surcharge. Note பண்ணிக்கோங்க. Firm, LLP, local authority. I will be giving you the summary also for this. Firm, LLP, local authority, flat 30%. Special income tax rate continues. Surcharge, if total income exceeds 1 crore, surcharge is 12%. If total income exceeds 1 crore, surcharge is 12%. Margin relief also continues. முடிஞ்சதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. எனி எக்ஸாம்பிள் ஃபார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி? எங்கே பார்த்துருக்கீங்க? சிபிலா? இப்போ சப்ஜெக்டை சொல்கிறீங்களா? நான் அந்த சிபில்னு நினச்சிட்டேன். ஓகே, அப்படின்னா என்ன கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எங்கே பார்த்துருக்கீங்க ப்ராக்டிக்கலாக? என்ன அவங்களோட அப்ஜெக்ட்? டைரி சொசைட்டிஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா சிந்தாமணின்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ப்ரூக் பாண்ட் ரோட் திரும்புகிற இடத்துல ப்ரூக் பாண்ட் ரோட், ப்ரூக் ஃபீல்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? சார் நான் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் தெரியுங்க சார். ப்ரூக் பாண்ட் ரோடு இருக்கு இல்லைங்களா? ஃப்ரம் மேட்டுப்பாளையம் ரோட் டு ப்ரூக் பாண்ட் ரோட், வென் யூ டர்ன் தேர் இஸ் அ சொசைட்டி கால்ட் அஸ் சிந்தாமணி. ஈஸியாக ஞாபகப்படுத்துனா தீபாவளி டைம்லலாம் தே வில் பி செல்லிங் த கிராக்கர்ஸ் டு லோவர் காஸ்ட். இல்லை அப்படின்னா இப்போ சுகர் மில்ஸில் எடுத்துக்கோங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நிறையா இருக்கும். இல்லாட்டினா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் தே வில் பி ஒர்க்கிங், தே வில் பி ரன்னிங் சிட், உமன் ரன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? இட் இஸ் ஃபார் காமன் பர்பஸ், மினிமல் ப்ராஃபிட்டோட ரன் ஆவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸுமே கம்மியாக தான் இருக்கும். இஃப் தேர் டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 10,000. ஏன் இங்கே 10,000 வச்சுருக்காங்க? மற்ற எல்லா இடத்துலையும் 1 lakh, சாரி 2.5 lakh, 5 lakhs அப்படின்னு இருக்கும்போது ஏன் இங்கே கம்மியாக இருக்குது? ப்ராஃபிட் மோட்டிவ், ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று, ப்ராஃபிட் மோட்டிவ் பெருசாக இருக்காது. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த மெம்பர்ஸ் தே வில் பி ரன்னிங். அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பர்ஸ் இருப்பாங்க, தே வில் பி செல்லிங் தேர் ப்ராடக்ட் டு சொசைட்டி அண்ட் தே வில் பி மேக்கிங் இட் அட் அ ஹையர் லெவல். ஓகேங்களா? ஸோ 10,000 இருக்குன்னா 10%, மோர் தென் 10,000 அப் டு 20%, மோர் தென் 20, 30% ஃபார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் என்னன்னா இன்னொன்று, there is a special there is a new tax regime for 5 categories. What is the section number? 111. There is a new tax regime for 5 category of person. What is the section number? New tax 115 BAC, correct? அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு செக்ஷன் இருக்கு. You have 115 BAE and 115 BAD. ஓகே, ஸோ எதுக்குன்னா ஃபார் மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தே ஹேவ் 115 BAE and for other cooperative societies they have concessional rate under 115 BAD. சார் இது எதுக்குங்க சார் அப்படின்னா டு ப்ரொமோட் மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி.
see இப்போ cooperative societies they run, they trade. ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் வெரி லோ. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பண்ணாரி அம்மன் சுகர் மில்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா? ஸோ அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். டு ப்ரொமோட் தட் தே ஆர் கிவிங் லோவர் ரேட் அண்டர் செக்ஷன் 115 BAE. ஓகே, ஃபார் அதர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தே கேன் கோ ஃபார் கன்செஷனல் ரேட். அப்படின்னா லோவர் ரேட் இருக்கும், அது என்னென்னு இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த லோவர் ரேட்? BAEயில் எவ்வளோ சொல்கிறாங்க? தூங்காதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15%. ஆனால் வந்து கண்டிஷன் என்னது? தே ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2023. மேனுஃபேக்சரிங் எப்போக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்? ஆன் ஆர் பிஃபோர் 31st March 2024. இப்போ டைம் பார் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த டேட்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் அவுட்புட் கொண்டு வந்திருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா வாட் இஸ் த ரேட்? 30%லாம் போக வேண்டாம், 15%. ஓகேங்களா? இப்போ அடுத்து BADயில் எவ்வளோ? 22% ஃபார் அதர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஆனால் கன்செஷனல் ஸ்கீமில் போனீங்க அப்படின்னா சேம் ஆஸ் 115 BAC. 115 BAC படிக்கும்போது ஒரு சில கிளைம் பண்ணக்கூடாதுன்னு வரிசையை பார்த்துட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன எக்ஸாம்பிள்? என்னென்னலாம் கிளைம் பண்ண முடியாது? அலவன்சஸ், சாப்டர் 6A டிடக்ஷன், லீவ் ட்ராவல் கன்செஷனன், அப்புறம் அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் சேம் செக்ஷன், எக்ஸப்ட் ஒரே ஒரு செக்ஷன் என்னது? 80JJAA. அது லேட்டராக பார்ப்போம் டிடக்ஷனில். ஸோ நீங்கள் 22% டேக்ஸ் ஆட் பண்ணலாம், ஆனால் யூ நீட் டு ஃபர்கோ ஆல் தோஸ் வாட் பெனிஃபிட். ஸோ நான் இதிலெல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருந்தேன்னா தே ஒன்ட் கம் ஃபார் திஸ் கன்செஷனல் ரேட். கிளியரா? ஸோ வாட் ஆர் த டூ செக்ஷன்? 115 BAE அண்ட் BAD. ஸோ ஸ்பெஷல் ரேட் இவங்களுக்கும் சேம், என்ன நார்மலாக இருக்கோ அதே தான். சர்சார்ஜ் பார்த்தீங்கன்னா exceeds 1 crore but does not exceed 10 crore na 7%. And if it exceeds 10 crore you need to pay 12%. Okay, இதில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, என்னது? other than the special regime. அப்படின்னா see இந்த சர்சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, 7% and 12%, it is only for normal cooperative society. Okay, in case if they are opting for BAE or BAD அவங்களுக்கு என்ன இருக்கு? ஸ்டாண்டர்ட் சர்சார்ஜ் 10%, threshold லிமிட்டே இல்லை. mandatory 22% plus 10% சர்சார்ஜ் பே பண்ணணும். அப்போ எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் எவ்வளோ வரும்? கால்குலேட் பண்ணுங்க. எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட், see if I am coming under concessional regime, what is my effective tax rate? first வந்து BAE க்கு எனக்கு சொல்லுங்க. சரி, என்னமோ கேட்குறீங்க சார், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எஃபெக்டிவ் டேக்ஸ் ரெஜிம்னா நான் ஒன்று சொன்னேன்ல, எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட்னா ஒரு கால்குலேஷன் பண்ணல இன்ட்டு 1 பாயிண்ட், அதே மாதிரியே இங்கே எவ்வளோ டேக்ஸ் ரேட் வரும்னு கேட்குறேன். BAEக்கு வாட் இஸ் த டேக்ஸ் ரேட்? BAE 15%. சர்சார்ஜ் எவ்வளோ வருது? சர்சார்ஜ் 10, add 10 எவ்வளோ? 20? 22%ல 10% சர்சார்ஜ் ஆட் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவ் ரேட் எவ்வளோ? 0.25. எப்படி? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஸ்பெக்டேட்டர்ஸா? அப்போ சொல்லும் போது மறந்துட்டீங்க, வேற எங்கேயோ ஒரு வேர்ல்டில் இருந்தீங்களா? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். 22% into 1.1 எவ்வளோ? 20? சாரி 15 into 1.1 16.5. see ரொம்ப சிம்பிள். 15 into 10% எவ்வளோ? 15 into 10% எவ்வளோ? 1.5.
15 + 1.5 16.5 அதான் ஆன்சர். அது ஷார்ட்கட்டில் தான் இன்ட்டு 1.1 போடுறோம். இதில் 16.5 இன்ட்டு 1.04 போடுங்க, எவ்வளோ வருது ஆன்சர்? 17.16 is your effective tax rate. For which section? BAE. BADக்கு 22% into 1.1 you will be getting an answer into 1.04. 25.168. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? உங்க கடைசியில் என்னது? FD எஃபெக்டிவ். ஓகே, எந்த மெத்தட் கேட்குறீங்க? இந்த இன்ட்டு 1.1. சரி, ரொம்ப சிம்பிள். இஃப் 15 இஸ் ஃபார் 100 அப்படின்னா 110னா எவ்வளோ? ஆமாம், இப்போ எப்படி சொல்கிறது, 15 இஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் 10% சர்சார்ஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி 1.1. கரெக்டாக? ஸோ நான் அதனால தான் சிம்பிளாக இன்ட்டு 1.1 மல்டிப்ளை பண்ணுங்கன்னுங்கிறேன். 4%னா இட் இஸ் 4% மீன்ஸ் 1.04. அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா எதுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோன்னு? See, now we are completed for what category of person? Firm, LLP, local authority, cooperative society. Okay. What is the tax rate for first three category? Firm, LLP or local authority? 30%. Surcharge limit above 1 crore, rate 12%. Margin relief இருக்கா? Margin relief இருக்கா? Yes. Special rate இருக்கா? இருக்கு. Cooperative society? First slab rate சொல்லுங்க. Below 10,000 10%. Below 10,000 அப்படியே வருது. Does not exceed. இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அப்போ அப் டு 10,000 சொல்லுங்க. 10%. above 10,000 up to 20%. above 20,000 30%. You have two concessional. BAE is for manufacturing cooperative society, BAD is for other cooperative society. Manufacturing cooperative society 15%, other cooperative society 22%, surcharge flat 10%. அதுக்கப்புறம் நார்மல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா வாட் இஸ் த சர்சார்ஜ் லிமிட்? 1 to 10னா, அதாவது அபோவ் 1 அப் டு 10னா 7%, அபோவ் 10னா 12% சர்சார்ஜ். மார்ஜினல் ரிலீஃப் இருக்கா? மார்ஜினல் ரிலீஃப் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. ஸ்பெஷல் இன்கம் இருக்கா? இருக்கு. சரிங்களா? கிளியரா? கிளியரா? சரி, நோட் பண்ணுங்க. எது எது நோட் பண்றீங்க? Next class you will be having test chapter 1. யாரெல்லாம் லீவ் போடுறீங்களா உங்களுக்கு டபுள் டெஸ்ட். சரிங்களா? தனியாக உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. முடிச்சுட்டு நீங்கள் வரலாம். அப்படியே அங்கே ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இன்னொன்று கொடுத்துட்றேன். வாட் இஸ் த பாஸ் பர்சன்டேஜ்? 40 நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு என்னது 50யா? நம்ம ஃபிக்ஸ் பண்ணது என்னது டார்கெட் 70. அதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். 100 மார்க்ஸ் எழுதுறோன்னா 70 மார்க்ஸ். இப்போ மாற்றிட்டாங்களா என்ன? அக்ரிகேட் 50, அது சேம் தானே இருக்கு. ஓ அப்படி, அதுக்காண்டி சொன்னீங்களா? சரி, ஈஸியாக இதில் ஏதாச்சும் சம் டிஃபிகல்ட்டாக இருக்கா? இப்போ என்னன்னா உங்களுக்கு கம்பைண்டாக கேட்கும் போது அப்போ டிஃபிகல்ட்டி வரும். இப்போ நான் சேலரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா 2 சாப்டர் நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிகிட்டே வாங்க.
இப்போ நான் salary சாப்டர் முடித்த பிறகு நான் salary மட்டும் வைக்க மாட்டேன். I'll be keeping combined. First chapter and second chapter. Next chapter we'll be seeing residential status. எந்த கிளாஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. Residential status, scope of total income, 3 செக்ஷன் பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 6, 5, 9. நெக்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம், அப்புறம் வந்து செக்ஷன் 9 வில் பி சீன். கரண்ட்லி ரிசல்ட் உங்களுக்கு எப்போ? 25th ஆகஸ்ட் 25th. இன்னும் டைம் இருக்கா உங்களுக்கு? ஹவு many of you are பாசிட்டிவ்? சார் எழுதுன குரூப் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிடுவோன்னு எத்தனை பேர் பாசிட்டிவாக இருக்கீங்க? எழுதுனவங்க எல்லாருமே வா. எத்தனை பேர் எழுதுனீங்க? ஓகே, 4. நீங்களும் எழுதியிருக்கீங்களா? டோட்டலாக 4 பேரா? 5 பேர். ஓகே, யூஆர் பாசிட்டிவ், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. இல்லையா அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சி இட் இஸ் லைக் சேஃபர் கேம். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இஃப் இட் கம்ஸ் பாசிட்டிவ் ஓகே, எல்ஸ் உங்களுக்கு டைம் கேப் கம்மியாக இருக்கும். அது கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபார் சிஏ தே ஹாவ் லிமிட்டட் டைம் பிகாஸ் 3 times எக்ஸாம்ஸ் நடக்கும் உங்களுக்கு தான். ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து 1 month என்ன ஆயிரும், ரிசல்ட் காண்டி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 2 செப்பரேட்டாக எழுதுறீங்க அப்படின்னா. முடிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபார் கம்பெனி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கம்பெனியோட பைஃபர்கேஷன் இங்கே ரொம்ப சிம்பிள். டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. ஓகே, ஃபஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க? சி இங்கே ஒரு சில நியூமரிக்கல்ஸ்லாம் வரும், பார்த்துக்கோங்க. இஃப் டோட்டல் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரெசிப்ட் எந்த ப்ரீவியஸ் இயருக்கு சொல்கிறாங்க? 22-23. நெக்ஸ்ட் அட்டம் போகிறீங்க, நெக்ஸ்ட் இயர் போகிறீங்கன்னா இந்த இயர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். 23-24 அப்படின்னு மாறும். உங்கள் அட்டம்ப்ட்டுக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சிலபஸ் படி 22-23. டர்ன் ஓவர் எவ்வளோ சொல்கிறாங்க? அப் டு 400 crores. அப்படின்னா வாட் இஸ் த டேக்ஸ் ரேட்? 25%. அதாவது பார்ட்னர்ஷிப் எல்எல்பியோட கம்மி ப்ரைவேட் லிமிடெடுக்கு. ஏர்லியராக 30% இருந்துச்சு ஒரு 3 to 4 years பிஃபோர். ஓகே, இன் எனி அதர் கேஸ் ஹவு மச் டேக்ஸ்? 30%. இருக்கிற 2 சிம்பிள் ஃப்ளாட் ரேட் தான். ஓகே, ஆனால் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கன்செஷனல் செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் 22-23, நாட் அசஸ்மெண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர் 22-23 டர்ன் ஓவர் அப் டு 400 crores அப்படின்னா 25%. எனி அதர் கேஸ் 30%. சரி, இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. வாட் வில் பி த டேக்ஸ் ரேட்? 30%. கம்பெனிக்கு இல்லை, இன்கம் டேக்ஸ் கேட்குறேன். சரி, நீங்கள் இப்போ கம்பெனி வந்து நீங்கள் போன ஃபினான்ஷியல் இயர் ஆகஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. வாட் வில் பி த டேக்ஸ் ரேட்? ஐம் ஆஸ்கிங். எக்ஸம்ஷன்ஸ்னு எதுவும் இல்லை, 25% அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா டேர்ன் ஓவர் கிராஸ் ஆகலை. சரி, எதுக்கு இந்த 400 crores-னால் எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 செக்ஷன் வருது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிஏபி, பிஏஏ. சேம் டிட்டோ. என்னென்னா உங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி தான், இயர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். BAB is for domestic manufacturing company. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்? On or after 1st October 2019. Manufacturing should have been commenced before 31st March 2024. Okay. So what is the rate? 15%. Any other domestic company அப்படின்னா they can opt for this 22%. Same disadvantage. Except 2 section 80JJAA and 80M. Special rate same apply. Just hints மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம்? இப்போ நம்ம இவ்வளோ டைப் ஆஃப் பர்சன் பார்க்குறோம்ல, இதுலேருந்து ப்ராக்டிக்கலாக உங்களோட டேக்அவே என்னவா இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து எத்தனை கிளாஸ் முடிஞ்சிச்சு இன்னையோட சேர்த்து? இது 2வது கிளாஸா உங்களுக்கு? 2 கிளாஸ் தான் ஆகுதா? ஓகே, சரி. இப்போ இதுலேருந்து உங்களோட டேக்அவே என்னவா இருக்கும்? நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதர் தென் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு லேர்னிங் இருக்கணும். இப்போ நாளைக்கு வந்து யாராச்சும் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா இதுலேருந்து என்ன டேக்அவேன்னு நான் கேட்குறேன். சரி, டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது டைரக்ட் ஆன்சர். இதுலேருந்து இன்டைரக்டாக ஒன்று லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அது என்னதுன்னு கேட்குறேன். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு? ஓகே, கால்குலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். ஓகே, கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ், இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அதாவது இன்ட்ரடக்ஷன் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து நாளைக்கு ஒரு கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இதுலேருந்து கற்றுக்கிட்டதை வச்சு எப்படி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். சரி, இப்போ நான் வந்து உங்ககிட்ட வரேன், சார் நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ வந்து எனக்கு என்ன சஜஷன், என்ன கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன், நீங்கள் என்ன சஜஷன் அது கொடுக்கலாம். கிளைண்ட்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க கொஸ்டின் என்ன கேட்க போகிறாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவாக இருக்கும்? எடுத்தோடனே அப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும். அது அதோட ஆன்சரும் இந்த சாப்டர்லேயே இருக்குது. டேக்ஸை கம்மி பண்ணுறதுனா இன்டெரக்டாக எந்த கொஸ்டின் வருவார் அவர்? அது அவருக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒன்று இருக்குன்னு. ரெசிடென்ட்டார் இல்லையா அது கிளைண்ட்டு கவலையப்பட தேவையில்லை. அது வந்து செகண்ட் ஆன்சிலரியாக வரும். பேசிக் ஃபஸ்ட்டு ஒன். இந்த கொஸ்டின் வந்து எனக்குமே இப்போ நான் ப்ராக்டிஸில் இருக்கேன்னா எனக்கு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன், எவேஷன், பிளானிங் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இல்லை, சரி, இப்போ நம்ம அதான் பார்த்துட்ருக்குறோம். ஓரளவு இன்டைரக்டாக சொல்கிறீங்க. என்னது? என்ன கம்பெனியா? கரெக்ட். என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் நான் கம்பெனி என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? வெதர் இட் ஷுட் பி அன் இண்டிவிஜுவல் ஆர் அ ஃபர்ம் ஆர் அ கம்பெனி ஆர் அன் எல்எல்பி. அப்படி கேட்கும் போது தான் நீங்கள் இதை சொல்லுவீங்க, சார் இந்த மாதிரி கம்பெனிக்கு உள்ள டேக்ஸ் ரேட் இருக்குது, ஃபர்முக்குனா இந்த டேக்ஸ் ரேட் இருக்குது. அப்படி தான் நீங்கள் வேல்யூ அடிஷன் கொடுக்க முடியும். நான் ஜஸ்ட்டு வந்து இந்த தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா அதில் ஒரு லேர்னிங்குமே கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களோட டேக்அவேனா என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கரெக்டான பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை எப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும். சார் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நேச்சருக்கு இப்போ ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தாங்கன்னா யூ கேன் சஜஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட். ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படின்னா இஃப் தேர் வில்லிங் டு டூ எவ்ரி திங் ப்ராப்பர் அப்படின்னா எஸ், இல்லாட்டினா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஒரு பார்ட்னர்ஷிப். ஆனால் நீங்கள் சொல்லணும், சார் பார்ட்னர்ஷிப்னு எடுத்திங்கன்னா 30% டேக்ஸ் வந்துடும். கம்பெனின்னு போகிறீங்கன்னா யூ ஹேவ் சம் பெனிஃபிட் லோவர் டேக்ஸில், சாரி யூ ஹேவ் ஸ்பெஷல் டேக்ஸ் 115 BA, BAA, BABயில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். BAB இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, டைம் ஹஸ் பார்ட். இப்போ பட்ஜெட்டில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதையும் வந்து இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா திங்க் ப்ராக்டிக்கலி. உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் வந்து இப்போ அப்ராடில் இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி வராங்க இந்தியாவுக்கு, வாட் இன்கம் வில் பி டேக்ஸபிள் ஃபார் தெம். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. கிளியரா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சர்சார்ஜ் பாருங்கள். நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 crore அப் டு 10 crore 7%. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரியே தான். மோர் தென் 10 crore அப்படின்னா 12%. மார்ஜின் ரிலீஃப் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் சேம். ஓகே, அதே மாதிரி இந்த BAA, BABக்கும் ஸ்டாண்டர்ட் சர்சார்ஜ் வந்து 10%. இது எல்லாம் டிட்டோ அப்படியே சேம் தான். இது எல்லாமே டொமஸ்டிக் கம்பெனிக்கு, ஃபாரின் கம்பெனி டிஃப்ரெண்ட்டாக வரும். நோட் பண்ணிட்டீங்களா? சேம் 7%, 12%. BAA and BAB surcharge at 10%.
See next, foreign company. Foreign companyல என்னென்ன சொல்கிறாங்க? Royalty, fees for rendering technical services received from government or an Indian concern in pursuance of an agreement approved by central government, made by company with the government or Indian concern. So இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. But anyway you go through this. FTSனா fees for technical service. Any example which you can say? Fee for technical service. Fee for technical service. See இந்த 4-5 லைனுக்கு வந்து என்ன ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இன்டர்பிரட் பண்ணுங்க. அனாலிசிஸ். சரி ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் சொல்லுங்கள், எக்ஸாம்பிளாக ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். டேட்டா அனலிஸ்ட். ஓகே, ஜஸ்ட் அக்செப்டட். இப்போ ஏதாச்சும் சொல்லணும்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், மேட் பை த கம்பெனி வித் த கவர்மெண்ட் ஆர் இந்தியன் கன்சர்ன். இட் கேன் பி எதர் வித் த கவர்மெண்ட் ஆர் இந்தியன் கன்சர்ன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ இருக்காங்க. இஸ்ரோ கூட வந்து டசால்ட்னு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க. தே ஆர் ப்ரொவைடிங் சம் சர்வீஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் சம் சே ஏரோப்ளேன், ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் சம் டெக்னிக்கல் சர்வீஸ். அந்த மாதிரி கம்பெனிக்கு தே வில் பி கலெக்டிங் ராயல்ட்டி, ஏன்னா தே வில் பி யூசிங் தேர் டெக்னாலஜி. அப்படி ரிசீவ் பண்ணுற இன்கம்க்கு தே நீட் டு பே 50% டேக்ஸ் ஆன் ப்ராஃபிட். அதர் இன்கம் அப்படின்னா 35%. ஏர்லியராக இது 40% இருந்துச்சு. நவ் தட் ஹஸ் பீன் இன்க்ரீஸ் டு 50%. ஓகே, மறந்துடாமல் ஓல்டு மெட்டீரியலில் பார்த்துறாதீங்க, நியூ மெட்டீரியல் அப்டேட்டட் ஒன்றில் பாருங்கள். புது புக்கு வரலன்னு பழைய புக்கில் படிச்சிடாதீங்க. அப்புறம் ஸ்பெஷல் இன்கம் சேம். சர்சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகும். சர்சார்ஜஸ் 2% and 5%. 2% and 5% சர்சார்ஜ். நோட் பண்ணிக்கோங்க, சர்சார்ஜஸ் 2% and 5%. ஸ்லாப் இஸ் சேம், மோர் தென் 1 crore up to 10 crore, மோர் தென் 10 crore அப்படின்னா 5%. Yes, completed.